ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். வேதவசனம் சொல்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிராவது உன் சமாதானத்திற்கு ஏற்றவர்களை அறிந்த நாள் நலமாய் இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எருசலேம் நகரத்தை பார்த்து எருசலேம் நகரத்தின் அருகே நின்று எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் விட்ட ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலும் இந்த அருமையான நகரத்தின் அருகில் நின்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற அருமையான அனுபவங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராக இயேசு கண்ணீர் விட்ட காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் மக்களுக்காக சிலுவை மரத்திலே ஜீவனை கொடுத்தார். மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இந்த அருமையான குருத்தோலை ஞாயிறு நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேம் மீது வழியாக கழுதையில் அவரோடு கொண்டு சேர்ந்த ஜனங்களால் குருத்தோலை பிடித்து ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். கழுதை குட்டியின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல கழுதை குட்டியின் பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையும் பாவ கட்டுகள் அகற்றப்பட வேண்டும். பாவத்தோடு வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்திலே இடம் கொடுக்க வேண்டும். மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து கேட்கிற அருமையான சத்தத்திற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுத்து இருதயத்தில் இடத்தை கொடுத்து ஆண்டவராக இயேசுவோடு வாழ்வாங்க பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த அருமையான ராத்திரி வேளையிலே இந்த அருமையான ஆலயத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு பார்ப்போம். சாட்சியின் மூலமாக செய்தியின் மூலமாக ஆண்டவரோடு அறிவிக்கப்படுவோம். இயேசுவுக்கு இருதயத்தை திறந்து இடம் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசுத்தமான உறவு நாளில் இரவு வரைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அருமையான சபையிலே ஆண்டவரே, நம்முடைய புதுக்கோட்டை இந்த அருமையான கிராமத்திலே ஊழியத்தை நியமித்து ஆண்டவரே உடைய நாமத்தை மையப்படுத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குடும்பங்களையும் வீடுகளை சந்தித்து உடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். லட்சத்தின் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். மனத்தின் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். பல்லோராஜ்யத்தின் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். ஆவியானவராமே இந்த நாட்களிலும் இந்த அருமையான ஜனங்களோடு கர்த்தர் பேசும் மொழியாக ஜெபிக்கிறோம். பாடல் நேரம், ஜெப நேரம் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். சாட்சியின் மூலமாக ஆண்டவர் பேசும் மொழியாக ஜெபிக்கிறோம். செய்தியின் மூலமாக ஆண்டவர் பேசும் மொழியாக ஜெபிக்கிறார். ஜெபசிங் சார் சொல்லுகிற வார்த்தைகளுக்காக, கிருமணி மூலமாக சொல்கிற வசனங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எப்படியாவது ஆண்டவரை ஜனங்களுக்காக ஆண்டவர் அந்த ரட்சிப்பிற்கிற நடக்க உள்ளங்கள் தொடப்படத்தக்கதாக, இருதயத்திலே குத்தப்படுத்தக்கதாக, வார்த்தை மூலமாக செய்தி மூலமாக ஆண்டவர் ராத்திரி வேலை என்ற பிள்ளையோடு பேச முடியாது நினைக்கிறோம். இதோ வாசல் பிள்ளைகளுக்கு கதவை தட்டுகிறேன். ஒருவர்களுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு வாசம் என்ற அனுபவ நாட்களில் நிறைவேற்றப்படத்தக்கதாக ஆவியானவரையுடைய ஆளுநர்களாக அர்ப்பணிக்கிறோம். இந்த தேவ பிரசனம் இந்த மகிமை இந்த இடத்துல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பல்லவத்தின் இடத்துல அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் தாழ்கிறோம், நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் நல்ல ஆண்டவர், இதே போல ஒரு நாளிலே எருசலேமை நோக்கி பவனியாக சென்றார். அந்த சமயத்தில் அவருக்கு எதிர்கொண்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்தார்கள். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால், அவர் ரோமனுடைய ஆட்சி காலத்தில் அந்த ரோமனுடைய கைகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். இன்னும் பற்பல நெருக்கத்தில் இருந்த மக்கள் இந்த நெருக்கத்தில் எங்களுக்குள்ள விடுதலை தாரும் என்று சொல்லி இப்பொழுதே ரட்சியம் என்று சொல்லி அடுத்த ஒரு மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுப்பது போல ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த இயேசுவானவர் கழுதையின் மேலும் கழுதையின் மரியாதை குட்டியின் மேலும் ஏறி பவனியாக சென்றார். அவர் பவனி சொல்லும்போது அந்த பாதைகளிலே மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள். இப்படி அவருக்கு கனத்தை கொடுத்தார்கள்.
அது எதை குறிக்கிறது சொன்னால், அவர்தான் நித்திய காலமாய் அரசாட்சி செய்ய போகிற ராஜா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா. அவரை கனப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட அவரை கனப்படுத்துவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 436வது பாடலை பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்ற பாடலை பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், தேவம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. 135வது கீதங்களும் கீர்த்தனைகளும். ஓசன்னா பாடுவோம், இயேசுவே தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலும் நகர் சின்ன பாலக்காரையார், முன்னும் பின்னும் சாலும் நகர் சின்ன பாலக்காரையார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. சின்னமரி மீதிலேறி அன்பார் பாவரி போலா,
கன்வென்ஷன் கீதங்கள் பாடு. குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம் என்ற பாடல். 120வது கன்வென்ஷன் கீதம் பாட்டு இருக்குதா? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்கேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சார்ந்த கொள்ளுமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பல கைகளிலும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களில் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானியும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சொத்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரமும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்கிறதை கேட்கிறோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது வாசிக்க முடியாது குறிப்பிட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த குருத்தோலை பண்டிகை நாளிலும் வருஷந்தோறும் ஆசரிக்கிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையிலே இந்த விசேஷமான ஆராதனையிலே ஓசன்னா என்று பாடல்களை பாடி அவருடைய சமூகத்திலே ஒரு மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கும்போது அநேக போதனைகளை செய்து கொண்டிருந்தார். அந்த போதனைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது சீசர்கள் இது கடினமான உபதேசம் என்று சொல்லும்போது, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு போவதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? உலகத்திலே மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு, பரலோகத்திலே சேர்ப்பதற்கு ஒரு வழியாக, ஒரு வாசலாக, ஒரு ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற போதனைகளை கேட்பதற்கு மனமில்லை.
அதை குறித்து ஆண்டு சொல்லும்போது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நீங்கள் இந்த திருச்சபையில் எத்தனையோ வருஷமாக உறுப்பினர்களாக இருக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இதுக்கு ஆவியானவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். இதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உரிமை. இந்த ஓசனம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று நமக்கு தெரியாது. இதே சத்தம் தான் அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சத்தமிட்டதை நாம் பார்க்க முடியும். அவருக்கு புறமாக பொய் சாட்சிகளை தேடினார்கள். இப்படிலாம் இந்த குருத்தோலை நாளிலே நடந்தது. ஒரு நாளிலே இது மாற்றப்பட்டது. தேஜனங்கள் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் பரிசேயரும் தூண்டி விட்டார். ஜனங்களை நீங்கள் சிலர் தூண்டி விட்டாச்சுன்னா என்ன ஆகும் சொன்னால், அந்த தூண்டி விடுறவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. தகுந்த மாதிரி மாறி அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இயேசுவானவர் மெய்யாகவே இந்த உலகத்தில் இரட்சகராக ராஜாவாக வெளிப்படுத்தப்பட்டார், நமக்கு உணர்த்தப்பட்டார். அப்படி இந்த ராஜாவாக வருவதை அவர் முன்கூட்டிய தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் கம்பீர், உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் இடத்துல வருகிறார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாரு, சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ராஜாவாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஆண்டவர் ஒரு ராஜ்யத்திலே அவருக்கு பிரியமானவர்களை அமர்த்தி அந்த ராஜ்யத்திலே என்றென்றும் வாழ செய்ய போகிறார். வெளிப்படுத்தின புத்தகத்திலே பார்க்கிறோம். அங்கே ஒரு கூட்ட மக்கள் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசனா என்று சொல்லி பாடு வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த குருத்தோலை பவனி முடிந்த பிறகு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து என்று ஆரம்பிக்கிறது. இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்தார். ஒரு முறை சின்ன வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்டியன் நகரத்தில் தெற்கு தெருவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு எங்கள் அப்பா கூட்டு போவோம். அங்கே அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள், அவங்க இதே குழுவில் உண்டு. இந்த சத்தியநகரம் ஸ்ரீவரப்பு ஜப குழுவில் அவங்க ஊழியம் செய்தார்கள். இப்போ அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பிள்ளைகள் உண்டு. மேலே ஒரு கருக்கு மட்டை இருக்கு, மேலே ஒரு கருக்கு மட்டை இருக்கு, கருக்கு இருக்கு. அப்போ கருக்கு நம்மளுக்கு தருதான், பண்ணையிலிருந்து கிழிச்சு வைப்பாங்கல்ல அந்த கருக்கு. அன்னைக்குள்ள தங்க வசனத்தை படித்து என்ன செய்யணும், ஒப்புவிக்கணும். சத்திய வசனத்தை படித்து ஒப்புவிக்கணும். அதே மாதிரி ஆலயத்துக்கு வந்தால் ஆலயத்தில் இருக்கும்போது பயபக்தியோடு இருக்கணும். பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தகப்பனார் என்ன செய்வார், கவனிச்சுட்டு வந்து வீட்டில் வந்த மாதிரி தான் தெரியும் யார் யாருக்கு என்ன அடி நடக்க போகுது, அடி கிடைக்க போகுதுன்னு தெரியும். நல்லா போயிருக்கும்போது, சின்ன பையனா போயிருக்கும்போது அப்படி கருக்கு மட்டும் வச்சு இழுக்கும்போது ரத்தமாக அப்படி கண்டிப்பாக வளர்த்தாங்க, அப்படி கண்டிப்பாக வளர்த்தாங்க. இந்த இயேசுவானவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து, தேவாலயத்துக்குள்ள இன்னைக்கு ஆண்டு பிரவேசித்தா என்ன நடக்கும்? அவருடைய மன வியாகுலம் வெளிப்படும். எதுக்காக இந்த சபையை நான் ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்து வைத்திருக்கிறேன்? இன்றைக்கு சபை எப்படி இருக்குது? பவுல் சொல்லும்போது இவை முதலானவைகள் அல்லாமல் சபை குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. சபைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க?
சபை குறித்த ஆண்டு சொல்லும்போது சிலர் ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறாங்க, சிலர் ஓலையை போல இருக்கிறாங்க. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கடைசியில் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க போகும் பொழுது தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. அங்குள்ள நிலைமைகளை மாற்றுகிறார். திருச்சபை இப்படி இருக்கக்கூடாது, வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடாது, கள்ளர் குகையாக இருக்கக்கூடாது, அது ஜெப வீடாக இருக்க வேண்டும். பழைய காலங்கள்லாம் ஒவ்வொரு வீடுகளில் 9 மணி ஆயிட்டுனா ஆலயத்தில் மணி அடித்தவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து நினைச்சிருவாங்க, பாட்டு பாடி குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த அடிப்படையிலிருந்தே தேவ ஜனம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதை ஸ்தாபிக்க வந்தா தெரியுமா? பரிசுத்தத்தையும் தாழ்மையும் அன்பையும் நீதியையும் ஸ்தாபிக்க வந்தார். வேற ஒன்றையும் அவர் செய்ய வரல. மக்களிடையே எது இல்லை? பரிசுத்தம் இல்லை, அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, நீதி இல்லை. இவைகளை கற்றுக் கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிராமங்கள் தோறும் சென்றார், பட்டணங்கள் தோறும் சென்றார். சென்று உவமைகள் மூலமாக சொன்னார், நியாய தீர்ப்பு குறித்து சொன்னார். ஒரு மனுஷன் கடல்ல வலையை போடுறான், வலையை போட்டு அதில் நிறைய மீன்கள் வருது, நல்லதை வச்சுக்கிறான், ஆகாதவைகளை தூரத்துக்கு போட்டுறான். இதே போல நீ நல்லவங்களா இருந்தாச்சுன்னா ஆண்டவருடைய சொல் கேட்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை கேட்டு பரிசுத்தமாகணுமே, அன்புள்ள ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருந்தால், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், நீங்க தீமை செய்கிற பட்டியலில் இருந்து நன்மை செய்கிற பட்டியலுக்கு மாறிடுவீங்க. ஏன்னு சொன்னா ஆலயத்துக்குள்ள வந்தவுடனே அவர் என்ன செய்கிற நிலைமைகளை பார்க்கிறாரு. நிலைமைகளை பார்த்து இந்த பரிசுத்த ஸ்தலம், தேவன் தங்கி இருக்கக்கூடிய இடம், இது எப்படி இருக்க வேண்டும்? நான் பரிசுத்தர் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சொந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி மீட்கும்படி பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படி, சுத்திகரிப்பதற்காக அந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் சுத்திகரிப்பை இந்த நாளிலே நமக்கு எடுப்பித்து காண்பிக்க, ஆலயத்துக்குள்ளே சென்று சுத்திகரிப்பு காண்பிக்க. ஏனென்று சொன்னால், சில காலங்கள் கடந்து போக போக ஒரு நாள் நீங்கள் பரிசுத்தத்துக்காக ஆவியானுடைய ஒரு தூண்டுதலின்படி அந்த பரிசுத்தத்துக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்த நாட்கள் இருந்திருக்கும். இன்றைக்கு அவைகள் மழுங்கி 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 அந்த பரிசுத்தம் இல்லாமலேயே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து போகக்கூடிய நிலைமை காணப்படும். ஆகையினால்தான் பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் தீமைக்கும் நன்மைக்கும் வித்தியாசத்தை இந்த தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக எடுப்பித்து காண்பிக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமாக. இங்கே பாவியும் உண்டு, மனம் திரும்பாதவங்களும் உண்டு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்களும் உண்டு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நல்லதை வைத்து விடுவார்கள், கெட்டதை தூர வீசி விடுவார்கள். கடலில் ஒரு வலையை விரித்து மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. கடலில் ஒரு வலையை விரித்து மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. நல்லோரையும் பொல்லாரையும் பிரிப்பாங்களே. உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே, உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே. அது நடக்கும்போது நம்ம யோசிப்போம், ஐயோ திருச்சபையில பரிசுத்தமாகணும்னு சொன்னாங்களே, அன்பா இருக்கணும்னு சொன்னாங்களே, தாழ்மையா இருக்குன்னு சொன்னாங்களே, நீதி நியாயம் செய்யணும்னு சொன்னாங்களே, அதை செய்யாம போயிட்டனே என்று சொல்லி வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. இன்னொரு வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே
நாம் பரிசுத்தம் அடையாவிட்டால், இந்த இயேசுவானவர் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அங்கே பிரவேசித்து காசுக்காரருடைய பலகைகள் எல்லாவற்றையும் கவிழ்த்து புறாவுக்குடைய எல்லாவற்றையும் கவுத்து போட்டு என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாகி விட்டீர்கள் சொல்லி பக்தி வைராக்கியத்தோடு கூட அந்த இடத்துல செயல்பட்டார் அல்லவா? இதே போல இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வரும்பொழுது முதலாவது எங்க செய்வார் தெரியுமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு முடிவு என்னவா இருக்கும்? முதல்ல எங்க தான் துவங்கும்? தேவனுடைய ஆலயத்தில் தான். நீ பரிசுத்தமா வாழ்ந்தியா? நீ மறந்துருமியா? நீ ரட்சிக்கப்பட்டியா? யாருக்காவது சுவிசேஷம் சொன்னியா என்று சொல்லி கேட்கப்படும் போது என்ன பதில் சொல்லுவோம்? இந்த திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் முதல்ல நாம ஆயத்தப்படணும். நாம ஆயத்தப்பட்டு மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். அதற்காக முதல்ல நம்மளால முடியாதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி வாழ்ந்து காட்டணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகள் என்று சொன்னால், இயேசு எப்படி இந்த உலகத்திலே பொய் சொல்லாமல் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்ந்தாரோ அதன்படி இந்த திருச்சபையிலே வாழ்ந்து காட்டி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்தி கொண்டு இந்த திறப்பிலே இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழுகிறவர்களாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் மளிகை கடைக்குன்னு பார்த்துப்பீங்கன்னு தெரியும். மளிகை கடையில் அப்படியே அந்த தரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சிமெண்ட் தரை இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அந்த தரைக்கு மேலே அந்த ஜாமான்கள்லாம் விழுந்து அப்படியே இது அந்த அசுத்தங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆக்கிரமித்து கடைசியில் அந்த இடம் உயர்ந்து என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ அந்த இடத்தினுடைய அந்த தன்மையானது மாறி விடுகிறது. இதே போல் மார்ட்டின் லூத்தர் என்ற மனிதர் இந்த காலத்தில் பாவ மன்னிப்பு சீட்டுன்னு வழங்கப்படும். பாவ மன்னிப்பு யார் மன்னிக்க முடியும்? நமக்காக பலியான இயேசு மன்னிச்சாதான் பாவம் மன்னிக்கப்பட முடியும். வேற எந்த சூழ்நிலையும் பாவம் செய்ய முடியாது, மன்னிக்கப்பட முடியாது. அந்த காலங்கள் அப்படிலாம் நடந்ததுனால அங்கே ஆலயத்தில் நிறைய குறிப்புகளை எழுதி வச்சு ஆணி அடிச்சுட்டு போயிட்டார். இதெல்லாம் தப்பானது, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி சீர்திருத்த சபை இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த சீர்திருத்த சபையில் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல விரும்புகிறது சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். பாவத்தோடு உள்ள போக முடியுமா? பாவத்தோடு பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? இந்த திருச்சபையில் நம்ம நினைஞ்சிடலாம், இருந்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் பரலோகத்தில் அங்கே பரிசுத்தமுள்ள ஆண்டவரிடத்துல பாவத்தோடு போக முடியுமா? போக முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால், கரைதிரை ஒன்றும் இல்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். கரைதிரை ஒன்றும் இருக்கக்கூடாது, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டா என்ன? அதுக்கு நிறைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. பயப்படுகிறவர்கள், அநியாயக்காரர், விபசாரக்காரர், வேசிக்கள்ளர், பொய்யர் என்று சொல்லி ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவங்க இந்த பரிசுத்தத்துக்கும் அவங்களுக்கு என்ன செய்யுது? சம்பந்தமே கிடையாது. பரிசுத்தங்கிறது பரிசுத்தம் தான். 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. இருதயத்திலிருந்து என்னெல்லாம் புறப்பட்டு வருமா? பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும். அது மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த தீட்டுப்படுத்துகிறது ஒன்றாக பிரவேசிக்க முடியாது. அந்த உலகத்தில் வாழும்போது பரிசுத்தமாயிட்டோமா? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமா? திருச்சபையில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஆலயத்தில் வரும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடர் பலியிடுவது போல பலியிடக்கூடாது. சிலர் நினைச்சாங்க தெரியுமா? பலி செலுத்தும் போது
ரொம்ப தோரணையாக வருவாங்க. வேலைக்காரன் அவன் கொண்டு ரூபாய் கொடுப்பான், அதை கொண்டு கொடுப்பான், பலி செலுத்தப்படும். இவர் கால் மேலே கால் போட்டு இருப்பார். அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்மையோடு வராமல் இருந்தால் ஆண்டு சொல்றாரு, 2 பேர் ஆலயத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன் சொல்றான், வாரத்துக்கு இத்தனை நேரம் உபவாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லாம் ரைட்டு. தன்னை நீதிமானா காமிக்கிறான், அவனே தன்னை நீதிமானா காமிக்கிறான். இன்னொருத்தன் வர்றான், மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாக கிருபையாயிரம் என்று சொல்லி தாழ்த்துகிறான். தன்னுடைய பரிதாபமான நிலைமையை கண்டு தாழ்த்தும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நம்மை முதலாவது தாழ்த்தும் பொழுது இந்த தாழ்மையின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடியும். நாங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் சாது சுந்தர் சிங் அவங்க புஸ்தகத்தை வாசிக்கும் போது பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தெளிவான உபதேசம் அங்கு காணப்பட்டது. அவர் கைலாச மகாரிஷிங்கிறவர் கூட அவர் என்ன செய்வாரான்னு சொன்னா, சரீரத்தில் இருந்து அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிடுவாங்க. போய் அங்க ஒவ்வொரு மனிதனும் ரகசியமாய் செய்கிற காரியங்களை பார்த்து அதை புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு நாட்டில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டு இருந்திருக்கான். பாவம் செய்யும் போது அந்த இடத்துல நிறைய அசுத்தாவிகள்லாம் சுற்றி இருந்தது. சுற்றி இருந்து அவனை இன்னும் பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருந்தது. இவங்க அந்த இடத்த பார்த்துட்டு துக்கத்தோடு நினைச்சாங்க, பார்த்துட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு மனுஷன் பாவமும் செய்யறான், பாவத்தை விட்டுருன்னு சொல்லி நான் பிரயாசப்படுறான். இப்போ அவனுக்காக அவனோடு பரிசுத்தவான்கள் சொல்லப்படுகிறவங்க அதில் அவனுக்காக ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு எப்படியாவது ஜெயித்திரட்டும், பாவத்தை ஜெயித்திரட்டும்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனும் ஜெபம் பண்ணி பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டான். பரிசுத்த கூட்டம் நடுவில் தேடும் சுத்த ஜோதியே சுத்திகரிப்பு தான் தரும். பாவம் நம்மளை விட்டு விலகணும். பாவங்கிறது எப்படிப்பட்ட தெரியுமா, ஒரு பாம்பு கொத்திச்சுன்னா விஷம் ஏறணும். அதே போல நம்முடைய சரீரத்தில் அந்த பாம்பின் விஷம் ஆவில ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. ஆத்மாவை கொன்றது. மனுஷன் தோட்டத்தில் நல்லா இருக்கான், உள்ள ஆத்மா செத்துறது. எப்படி சாகுது? ஒரு குடி பழக்கம், அல்லது ஒரு சிகரெட்டு பழக்கம், ரகசிய பாவ பழக்கம், சினிமா பழக்கம், இன்னும் பொய் சொல்ற பழக்கம், எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், யாரையாவது ஏமாற்றணும், கள்ளத்தனம் பண்ணணும். அது எங்க பண்ணணும்? சபைக்குள்ள செய்யலாமா? தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆலயத்துல கள்ளர் வகையாக்கலாமா? ஆண்டவர் அந்த வேகத்தோட பக்தி வைராக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 69:9 சொல்லப்பட்டிருக்கு. அதே போல யோவானில் சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்தில் பக்தி வைராக்கியம், ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் என்று சொல்லி சுத்திகரிக்கிறவராக உள்ளே கடந்து செல்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சுத்திகரித்த நாள். எருசலேமிலே அந்த ஆலயத்துக்குள்ளே போய் உள்ளே பிரவேசிக்கும் போது சுத்திகரிப்பை கொடுத்தான். சுத்திகரிப்பை தான் இன்றைக்கு உலகமெங்கும் இந்த செய்தியின் மூலமாக பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது சுத்திகரிக்கப்பட்ட நாள். சுத்திகரிப்பை ஆண்டவர் விரும்புகிற நாள். சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? சுத்திகரிக்கப்படவில்லைன்னு சொன்னா, இன்றைக்கு கல்யாண வீட்டில் போகும்போது நல்ல ஆடை கொடுத்துட்டு நல்ல வஸ்திரம் தரிச்சு போனால் தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். மற்ற 22ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனா இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவருக்கு அந்த ராஜா கேட்கிறார், சிநேகிதனே உன் கல்யாண வஸ்திரத்தை எங்க? அவன் பேசாம இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு, மௌனமாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் கையங்காலம் கட்டி
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போடுங்கன்னு சொல்லி இந்த ராஜா சொல்லிடுறாரு. ஏன்னு சொன்னால் இந்த திருச்சபையில் இருக்கும் பொழுது நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு தடப்படுத்தல் மூலமாக பலப்படுத்தப்பட்டு இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறுறோமே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனம் சொல்லி இருக்கிற. ஏன்னு சொன்னால் இது அநேகருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக புது உடன்படிக்கைக்கு என்னுடைய ரத்தம் பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்திலே அதுக்கு பிறகு வாழ்கிற வாழ்க்கையில மழுங்கி போயிடக்கூடாது. இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு தேவ ஊழியர் சொல்லும்போது, இது ஒரு பெண்கள் அடுப்பங்கரையில் வேலை செய்யறதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு பாலை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அது பொங்கி வரும்போது பக்கத்தில் துணியை தேடும் போது துணி அம்படாமல் இருக்கும். உடனே சுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை சூடை தாங்கிட்டு இறக்கி வச்சுருவாங்க. இதே போல பாவம் செய்யும் போது முதலாவது ஐயோ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம், ஒரு திகில். அதுக்கு பிறகு இன்னொரு நாள் அதே போல ஒரு சூழ்நிலை வரும்போது துணி இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் இறக்கி வச்சோம், அதே போல இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சுபாவம். இது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, துணி இல்லைனாலும் என்ன செய்யலாம், அந்த பாலை இறக்கி வச்சிடலாம், மழுங்கி போகிற ஒரு காரியம். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாகாலையும் வணங்கினாங்க, ஆண்டவரையும் தேடினாங்க. ஆபத்து வந்தவுடனே ஆண்டவரை தேடினாங்க. எந்த மட்டும் 2 நிலைமைகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர்கள் இருதயம் திருப்பப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார். கர்த்தரும் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்துக்குள்ள இருந்து என்னென்ன காரியங்களை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கோம் சொல்லி அவருக்கு எல்லாம் தெரியும். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமா இருக்க மனுப்புத்தருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமா இருக்கும் அல்லவா. இவன் பரிசுத்தமாக்கப்பட்டவங்களுடைய பெயர் எப்படி ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுது. என்றைக்கு நம்ம இந்த சங்கத்தை கட்டுறோம், சங்க காணிக்குள்ள வருது, ஞானஸ்நானம் கொடுத்த போது சபடாப்புக்குள்ள வருது. இதே போல மனம் திரும்பி நம்ம இந்த உலகத்தில் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்படும் போது நம்முடைய பெயர் எங்க எழுதப்படுது, பரலோகத்தில் எழுதப்படுது. இந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. உலக பிரகாரமான ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்தவொடனே இந்த கிராம அதிகாரி அந்த அலுவலகத்தில் போய் சொல்லி, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது என்ன பேரை நாங்கள் வச்சிருக்கோம், அந்த பிரஜைங்கிறத சேர்த்துக்கிடுங்க. இதே போல இந்த பரிசுத்தத்துக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். வேதத்தில் நல்லா தெளிவாக சொல்லப்படும். இந்த ஆண்டவர் நியாய தீர்ப்பை தம்முடைய ஆலயத்திலிருந்து தொடங்க போகிறார், திருச்சபையிலிருந்து தொடங்க போகிறார். ஏன்னு சொன்னால் எங்கே அதிகம் கொடுக்கப்படுதோ அங்கே நினைச்சு அதிகமாக கேட்கப்படும். தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அதை அறிந்தும் செய்யும் போது அதிக அடிகள் அடிக்கப்படும். ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு தெரியும் தகப்பனார் தப்பு பண்ணா அடிப்பாருன்னு தெரியும். தெரிஞ்சும் அவன் துணிஞ்சு தப்பு பண்ணதுன்னு என்ன செய்யும், அதிக அடிகள் கொடுக்கப்படும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, அக்கிரமக்காரர் அங்கே பிரவேசிப்பது இல்லை, பொய்யர் பிரவேசிப்பதில்லை. அது ஒரு பட்டியலே கொடுக்கப்படும். ஆகினால் பவுல் கலாத்தியர் சொல்லும்போது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ண நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினர் சொல்லி இந்த ஆவிக்குரிய நிலைமைக்கும் மாம்சத்துக்குரிய நிலைமைக்கும் வித்தியாசத்தை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது பார்க்க முடிகிறது. நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியதாக இருந்தது, ஆனால் இயேசு நியாயப்பிரமாணம் செய்யாததை தாமே செய்யும்படிக்கு இந்த உலகத்துக்கு நம்முடைய குமாரனை பாவத்திலே மாம்சத்திலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகினாலே இந்த உலகத்தில் ஆவியாலே நடக்கிறதுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. யாருக்கு தண்டனை கொடுக்கப்படும்? தப்பு செஞ்சவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும். ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளைய தாய் வீட்டிலேருந்து கடைக்கு கூட்டு போனாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைன்னொடனே சின்ன பையன் சொன்னோடனே கடை கூட்டு போகும்போது நினைச்சு வேணா தெரியுமா, தாய் காய்கறிகள் வாங்கிட்டு இருக்கும்போது இவனும் ஒரு கத்திரிக்காய் அல்லது மிளகாய் எதை தூக்கி அவன் பயன்படுத்தி போடுவான்.
இப்படி ஆரம்பிச்ச தப்பு நாளடைவில் அது தப்பாவே செய்யக்கூடிய வாழ்க்கையா மாறி போச்சு. கடைசியில பெரிய குற்றவாளியாக மாறி குற்றவாளிக்குரிய தண்டனை ஏற்றுக்கொள்ள போகும்போது அவனுக்கு கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னானா, இந்த குற்றத்தை செய்து இவ்வளவு தூரம் பெரிய தண்டனைக்கு ஆளாவதற்கு காரணம் என்னுடைய தாயார் தான். அதனால அந்த தாயார்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி தாயார்கிட்ட பேசணும்னு வந்திருக்கான். தாய் வந்து நிற்கிறா, தாய்கிட்ட பேசுறான், ஏம்மா நான் உங்களோட கத்திரிக்காய் மிளகெல்லாம் அள்ளி போடுறது நீ சத்தம் போட்டிருந்தான், கையை ஒரு தட்டி இருந்தான், அன்னைக்கு நான் இப்படி குற்றத்துக்கு வந்திருப்பேனா? இவ்வளவு பெரிய பாவியாக்கி விட்டியம்மா, தண்டனை ஏற்றுக்கிற போறேன், இனி என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளவுதான். குணப்படு பாவி தேவ கோபம் வருமே, இப்போ குணப்படு பாவி கணப்பொழுதினில் காயம் மறைந்து காலம் இருக்கையில் சிலமதாக நீ குணப்படு பாவி தேவ கோபம் வருமே, இப்போ குணப்படு பாவி. குணப்பட்டிருக்கிறோமா? இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் முடிந்த பிறகு அவர் அந்த எருசலேம் பக்கத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன்னு சொன்ன வரக்கூடிய ஆபத்தில் நீ என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது, உனக்கு தீர்ப்பு ஆயிட்டு, உன் கண்ணுக்கு மறைவா இருக்கு, ஆகினால நீ இந்த தண்டையெல்லாம் பெறப்போறியம்மா. எருசலேமே எருசலேமே கோழித்தின் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள வண்ணமாய் எத்தனை தரமோ மனதாக இருந்து உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு அந்த பரிசுத்தத்துக்கு நீங்க வரமாட்டேன்ட்டீங்களே. இன்னைக்கு கடலுக்குள்ள மீன் பிடிக்கும் போது அதுல என்ன செய்யாது, மீனுக்குள்ள உப்பு இருக்காது, அது உப்புக்குள்ள கடல் தண்ணி எல்லாம் உப்பு தான். உப்புக்குள்ள வாழ்ற அந்த உப்பு தண்ணியில வாழ்ற அந்த மீனுக்கு உப்பு இருக்காது, அது அதை தவிர்த்து அது என்ன செய்து காணப்படும். இதே போல தண்ணிக்குள்ள மிதக்கிற இந்த தாமரை பூ இருக்கு பார்த்தீங்களா, இலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இலையில தண்ணி வந்து பட்டு எரிச்சாது, அது ஒட்டாது, அப்படி வலிக்கிட்டு போயிடும். இதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம பாவத்தோடு வாழ்ந்து பழகிட்டோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது பாவி என்று சொல்லி நாம் உணர்த்தப்படுகிற பொழுது பாவியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தும் பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் குணப்படுத்தி அவர் தம்முடைய பிள்ளைங்கிற ஒரு உரிமை கொடுத்து நீ இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு வார்த்தையும் கொடுத்து ஒரு விடுதலையும் கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அனுப்பியிருக்கிறார். இப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்த ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்காளியாகன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தோடு பரிசுத்தமா வாழ்ந்தாங்க. இப்பொழுது முன்னே பாவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் பரிசுத்தம் ஆயிட்டேன். ஒரு வாலிப தங்கச்சி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க, வயிற்றுல ஒரு கட்டி, அநேக ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து சுகமடைக்கல, வேலூர்ல போய் ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் பண்ணாங்க, முடியாத பட்சத்தில் ஆசிரியர் லூக்காசில் கொண்டு வச்சிருக்கும் போது போய் பார்த்தாங்க, கூட இருந்த ஊழியக்காரங்க பார்த்தாங்க, தங்கச்சி தோத்துறோம் அண்ணன் தோத்துறோம் எப்படி இருக்காமா இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பரிசுத்தமாயிட்டேன் பார்த்தீங்களா, தேவ தூதர்லையும் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் வந்துட்டாங்க. அதனால பரலோகத்துக்கு போறதுக்கு நான் ஆயத்தம், பரிசுத்தமாயிட்டேன், தேவ தூதர்கள் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ, ஒப்பு கொடுக்குற நேரத்தில் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வேகத்தடை வரும்போது அந்த டிரைவர் பிரேக் பிடிச்சாச்சுன்னா ஒரு சோப் லைட் எரியும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவ சிந்தனைகளோ ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற காரியமோ வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவரை நியாயம் தீர்க்கப்படும் போது அக்கினி கடலுக்குள்ளே தள்ளப்படுவாயோ, நீ சமாளிக்கிறாய பாவத்தை. நியாய தீர்ப்பு முதல்ல எங்கதான், தேவனுடைய வீட்டில் தான் துவங்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவி எங்கே இருப்பான்? பாவம் செய்த தூதர்களையும் தப்ப விடாமல்
அவர் அந்தகார சங்கிலியில கட்டி வைத்திருக்கிறது சொல்லுகிறார். யாரையும் தப்ப விடல. இன்னைக்கு தப்பணும்னு சொன்ன ஒரே ஒரு இடம் சிலுவை. சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பரலோகத்தை இழந்தவங்க ரொம்ப பரிதபிக்கப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு ஐஸ்வர்யமா அதாளத்தில் ஒரு சொட்டு தண்ணிக்காக வேதனைப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாலிப தங்கச்சி, போக போகிறேன், பரலோகத்தில் வாழ போகிறேன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால எனக்கு ஒரு தொடர்பு, பரலோகத்துக்கு எனக்கு ஒரு தொடர்பு, பரிசுத்தம். பரிசுத்தமாக இருக்கிறோமா? இந்த பரிசுத்தம் உள்ள வர்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாட்டை எடுக்கிறாரு, சவுக்கு எடுக்கிறாரு, எடுத்துட்டு மற்ற எல்லாவற்றையும் துப்புரம் பண்றார். இந்த வாழ்க்கையிலும் ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லி எச்சரிப்பு சொல்லுகிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? ஏன்னு சொன்னா, பரலோகத்திலிருந்து வந்து ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாப்பா, உன்னை மீட்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன், உனக்காக நான் பலியாக இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறதுனால உனக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்குது, பாவ மன்னிப்பு கிடைக்குது, ஒரு பரிசுத்தம் கிடைக்குது. என்னை ஏற்றுக்கொண்டா போதும், அவருடைய பிள்ளையாக மாறினா போதும், ஒரு எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறார். இப்போ ஒரு பெரிய கப்பல் கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. நல்ல மாலுமிகையில் இந்த கப்பல் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யப்படும்? நல்லா ஓட்டப்பட்டது அக்கறையில் போய் சேர்ந்துடும். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம், துறைமுகத்துக்கு பக்கத்தில் வரும்போது கப்பலுக்குள்ள மாலுமி இருந்த அறையில் தீப்பிடிச்ச உடனே இந்த மாலுமி நினைச்சா தப்பிச்சிருக்கலாம். கப்பல் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. மாலுமி நினைச்சாரு, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்து நெருப்பு பற்றி எரியுது, ஆனால் சுக்கன் அப்படியே கரெக்டாக பிடிச்சி துறைமுகத்தில் கொண்டு சேர்த்துட்டாரு. எல்லாரும் இறங்கி வந்து பார்க்குறாங்க. மாலுமி அறைக்குள்ள போறாங்க. கறிக்கட்டையாக இருக்கிறார். அன்பு, பொறுப்பு, கடமை தவறல. இயேசு வந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டார், செய்து முடித்து விட்டார், முடிந்தது என்று சொன்னார், ஒப்பு கொடுத்தார். பிதாவின் கையில் ஆவி ஒப்பு கொடுத்தார். தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆய் கிழிந்தது. புதிதும் ஜீவனமான மார்க்கம், பரிசுத்த மார்க்கம். பாவத்துக்கு வழியே கிடையாது. கல்லறையில் வேணா எழுதப்பட்டிருக்கும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அங்க போனது தெரியும் பரிசுத்தம் இருந்துச்சா, பரிசுத்தம் ஆயத்தர் மனம் திரும்பினாரா, அவர் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதுதான் தெரியும். இன்னொரு அருமையான பாட்டியம், அவங்க பிரஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்பட்டு பாட்டி எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கும். அவங்க பாவம் மன்னிக்கப்படும் சொன்னா இயேசுகிட்ட போய் அறிக்கை செய்யணும், அழுது ஜெபம் பண்ணணும். அப்ப இந்த ஆண்டவர் நினைச்சுவார்னா உணர்த்துவார், பாவத்தை உணர்த்துவார். அப்படி எல்லா பாவமும் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை மன்னிங்க. சில காரியத்துக்கு ஒப்புரவாக சொல்லுவாங்க, அருமையான ஜெபசிஸ்டர் சொல்லுவாங்க, பாவத்தை ஒப்புரவானே, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தேன், டிக்கெட் எடுத்து அது ஜெபம் பண்ணி ஊழியக்காட்ட கொடுத்து அதில் வந்து நான் நிவர்த்தி செய்தேன், பரிகாரம் செலுத்த வேண்டியது உண்டு. இப்படி ஒரு காரியத்தை செய்யணும் பாட்டி. இயேசுக்கு ஒப்பு கொடுங்க, அப்பதான் பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும். அவர் தான் சுத்திகரிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். பாட்டி கேட்கல, அவங்க ஒத்த ஆள் தான். அவங்க வயசு போயிட்டே இருந்துச்சு. கடைசியில்
அவங்க வயசான பிறகு அவங்களுடைய சரீரம் கைவிடுற சூழ்நிலை வரும்போது இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பித்தது. இப்படி திறக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கண்களுக்கு தெரிந்திருக்கிற காரியத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாமோ வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் வந்திருக்காங்களே, கட்டி கொண்டு போக வந்திருக்காங்களே, இந்த ஊர்ல யாருமே இல்லையா என்னை காப்பாத்துறதுக்கு? யாருமே இல்லை. அவங்க கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வேற யார் கண்ணுக்கும் தெரியல. இதே போல ஒரு ஊர்ல நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அடிமை சாட்சி கொடுக்க, ஒரு பாடலோடு சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கும் போது 2 தேவதூதர்கள் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. பரலோகம் பார்க்கிறது ஒரு பாட்டிக்கு மாத்திரம் தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, பக்கத்துல தான் பார்த்து, தேவதூதர்கள் வந்திருக்காங்கம்மா, எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா, அவங்க கண்ணுக்கு தெரியல. இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை கேட்டோம்னு சொன்னால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாய் இயேசுவின் ரத்தத்தினால் மாறும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டுடைய இந்த குருத்தோலை பவனி நாளிலே ஆண்டு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து நிலைமையை பார்க்கிறார். நிலைமை தலைகீழாக இருக்கிறது. அதை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் கொள்ளுகிறார். என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாத்தாங்க. இருதயமானது தேவன் தங்கி இருக்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்துல தான் அவர் தங்கி இருந்து அந்த மகிமையின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போகும் சொல்லி ஆபிரகாம் சொன்னது போல சுவிசேஷத்தை இந்த தேசத்துக்கு சொல்லுவதற்கு அனுப்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படிக்கு போதித்து உலகமான சுயஞானத்திலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொன்னபடி உலகத்திலே அனுப்பப்பட்ட ஊழியர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னார்கள். நீங்க மனம் திரும்பிருங்க, கழுவப்பட்டுருங்க, ரட்சிக்கப்பட்டுருங்க, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, வேதனை உள்ள ஒரு இடம் இருக்கு. ஒரு மனுஷன் தன்னுடைய வயல்ல நல்ல விளைச்சல் வந்துச்சுன்னு சொல்லி அந்த தன்னுடைய உடவனை நல்லா இடிச்சு கட்டி நிறைய பெரிய பெரிய இடமாக கட்டி நிறைய தானியங்கள் சேர்த்து வச்சு சொன்னானா, ஆத்மாவே ஆத்மாவே அநேக தலைமுறைக்கு சேர்த்து வச்சாச்சு, கவலையே இல்லை, புசித்து கொடுத்து சந்தோஷமாயிரு. மேல இருந்து ஒரு சத்தம் வருது, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும். நினையாத நேரம் என்று ஒரு வார்த்தை தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது. நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார், நினையாத நேரத்திலே இந்த ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி துரோகம் செய்யோம், நேசம் காட்டி துரோகம் செய்யோம், இந்த பாழுலகை நம்ப வேண்டாம், இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். உலகத்தை நம்பி மோசம் போகாதபடி ஆரம்பிச்சார். சில காரியங்களை ஒரு நாள் ஒரு மருத்துவர் தன்னுடைய பணியை முடித்து விட்டு வரும்போது வழியில் ஒரு நாய் அடிபட்டு காயப்பட்டு கிடந்திருக்கு. ஒரு யோசித்திருக்க அந்த நாயை நம்ம டிக்கிக்குள்ள போட்டு இதுக்கு மருந்து வச்சு அதை கட்டி காயப்படுத்தி குணப்படுத்தி விட்டுட்டா இந்த நாய் பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை பிழைச்சிக்க வச்சு அனுப்பிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, திடீர்னு வீட்டுக்கு கதவை தட்டுற சத்தம் அடிச்சு திறந்து பார்த்தா அந்த நாய் வந்து நிற்குது. இன்னொரு நாய் அடிபட்டு கிடக்கிறத காமிக்குது. இப்போ பார்த்தா இருந்த அற்ப நாய்க்கு இப்படி ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருக்குது. மனுக்குலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குதா? மனுக்குலத்திலே காயப்பட்டு வேதனைப்பட்டு ஆத்ம ரட்சிப்பை இழந்து தவிக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தால் நல்லா இருக்குமே. ஆகையினால எங்கள் வாழ்க்கையில குணப்படுத்தப்பட்டதுனால குணப்படுகிற இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுப்பதற்கு ஆண்டு தருணங்களை தந்திருக்கிறார். ஆகையினாலே ஒப்பு கொடுத்தா நீங்க பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக மாறிடுவாங்க. இயேசுநாதர் பாதம் தேடு, மீட்பை இன்றே பெற்றுக் கொள்வாய். குரூசில் தொங்கும் நேசர் பாரோ, குரூசில் தொங்கும் நேசர்
போவாரோ. இந்த உலகத்துல பிரகாரமாக பார்க்கும்போது நம்ம ஆதார் அட்டை அப்டேட் பண்ணாம நினைச்சு ஒரு காரியம் செய்ய முடியாது. ரேஷன் கடையில் கை திரும்ப வச்சு அப்டேட் பண்ணலாம் நினைச்ச முடியாது. திரும்ப பொருட்களை பெற முடியாது. இதே போல நம்மை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு காரியத்தை ஆண்டவனுக்கு செய்வதற்கு தான் இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் மனம் திரும்பி இருந்திருப்போம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? பாவத்தோடு கை கொடுத்திருந்தால் அதை நீதிமொழி எசேக்கியேல் சொல்றாரு, நீதிமான் தன் நீதியை விட்டு பாவம் செய்தால் அவனை நீ எச்சரிக்க வேண்டும். எச்சரிக்கைலாம் அவன் பாவத்தில் செத்து போயிடும். ஒரு துன்மார்க்கன் பாவம் செய்யும் போது நீ சாகவே சாவாயின்னு சொன்னாதான் பிழைப்பான். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னாதான் பிழைக்க முடியும். பாவம் செய்கிற ஆத்மான்னு சொல்லணும், இல்லைன்னா ஓங்கிட்ட எடுத்தபடி கேட்பேன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தம் இயேசு கொடுக்கிற ஒரு ஆசி. பரலோகம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறது முத்திரையின் அந்த ஒரு ஐக்கியம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பரிசுத்தாவை துக்கப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடைசி முடிவில் பரிசுத்தாவியானவர் என்ன செஞ்சுள்ளாரு? கைவிட்டுறாரு. கைவிடப்பட்ட நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் இந்த வேளையில சிலுவை நோக்கி பார்த்தாச்சுன்னா ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கு. நமக்காக பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாகவும் பரலோகத்திலே ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வோம். உலகால் படிட்டு ஜெபிப்போம். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு நேரம், நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஒப்பு கொடுப்போமா? இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து சுத்திகரிப்பை திரும்பமாக செய்கிறார். சுத்திகரிப்பு மிக மிக முக்கியமாக இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு அழுக்கோட நாட்டத்தோடு கூட நம்ம இருக்க மாட்டோம். வீட்டை வாடகைக்கு கொடுக்கும்போது அந்த வீட்டுக்காரர் என்ன செய்யறான்னா, ஒரு ஆணி அடிக்க மட்டும் அனுமதி கேட்கிறான். அனுமதி கேட்டு தினம் அந்த ஆணிக்குள்ள ஒரு கருவாட்டையோ நாத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்து கொண்டுதான் சாத்தானோடு வைத்திருக்கிற ஒரு ஐக்கியம், பிசாசு நமக்கு செய்கிற ஒரு வஞ்சனை, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறது. ஆண்டவருடைய வருகை நாளில் பரிசுத்தவான்கள் துள்ளிச்சாடி பாடுவார்கள். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஜீவசத்தில் பெயரிடப்பட்ட ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோமா?